ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இப்போ நாங்கள் இந்த ரோஸ் செடி வாங்கி ஒரு 4 நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது வந்து கொடி ரோஸ், ஒயிட் கொடி ரோஸ். ஆனால் இது வந்து நாங்கள் பிங்க்குன்னு தான் கேட்டோம். அவங்க வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே கவரில் 2 செடி இருக்குது பாருங்கள். நாங்கள் வந்து நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒயிட் கொடி ரோஸ் இருக்குது, அதை நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்ல பெரிய செடியாகவே வளர்ந்த செடி இருக்குது. நாங்கள் இந்த கொடி ரோஸ்லேயே பிங்க் வேணும்னு தான் கேட்டோம். அவங்க வந்து இந்த மினியேச்சர் ரோஸோட இந்த மொட்டை பார்த்துட்டு இவங்க பிங்க்குன்னு நினச்சி எடுத்து கொடுத்துட்டாங்க. நாங்களும் கொஞ்சம் ஈவினிங் டைமுங்கிறதால சரியாக தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கவருக்குள்ளேயே 2 செடி இருக்குது. இது வந்து அப்போ நிறைய மொட்டா இருந்தது. இப்போ ஒரு 4 நாளில் இந்த பூவெல்லாம் பூத்துருச்சு. பூத்ததுக்கு அப்புறம் தான் இது ஒயிட் கலர்னு தெரியுது. இது வந்து மொட்டா இருக்கும்போது பிங்க், இதில் வந்து ஒரு பூ இருந்தது, அதை வச்சு தான் இதை பிங்க் நினச்சி வாங்கிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அதிர்ஷ்டவசமாக 2 செடி வந்திருக்கு. நர்சரியில் போய் செடியை வாங்கும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா பூவை மட்டும்தான் பார்ப்போம். செடி வந்து ஒரே ஒரு குச்சி மட்டும் நிற்கும், அதில் ஒரு பூ மட்டும் இருக்கும். நம்ம பூவை பார்த்து மட்டும் செடியை வாங்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் செடியில் வந்து நிறைய கிளை இருக்கான்னு பார்க்கணும். இந்த செடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக சூப்பராக இருக்குது. பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிளையோடு இருக்குது பாருங்கள். அதுலேயே நம்மளுக்கு 2 செடியாகவே வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செடி, இந்த குட்டியா 2 கிளை இருக்கிறது ஒரு செடி பாருங்க, சூப்பரா வந்திருக்கு. இது மாதிரி செடியை பார்த்து கவனமா வாங்கணும். நிறைய கிளைகள் இருக்கிற செடியா வாங்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் வரும். நீங்க ஒரே ஒரு பூவை மட்டும் பார்த்து செடி வாங்கினீங்கன்னா அது அந்த பூவோட போயிடும். செடி வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி ஒரு கிளை இருக்கிறது வந்து சரியா வராது. இப்போ நீங்கள் போன உடனே நர்சரியில் செடியை செலக்ட் பண்ணிடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வரணும். ஃபுல்லாக நர்சரி சுற்றி பார்த்தீங்கன்னா தான் இந்த மாதிரி உங்களுக்கு லக்காக ஏதாவது ஒரு செடி கிடைக்கும். இது மாதிரியே நம்மளுக்கு தாலியால் கூட ஒரு செடியிலே ஒரு கவருக்குள்ளேயே 2 செடி வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோஸில் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரோஸ் செடியே அப்படி வந்திருக்கு. செடியை வாங்குறதுக்கு முன்னாடி செடியை எப்படி செலக்ட் பண்ணுறணும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செடியை வாங்கணும். அப்போ தான் அந்த செடி வந்து நம்மளுக்கு நிறைய பூக்கள் தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். Thank you. Thanks for watching.